இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அதுக்கு முதல்ல எலக்ட்ரோஜியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேலும் மேலும் வீடியோக்களை போடுறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரெசிஸ்டன்ஸ் வந்து முக்கியமாக 2 வகையாக நாங்கள் பாவிக்கிறாங்க. ஒன்று எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று த்ரெட் ஹோல்ட் ரெசிஸ்டன்ஸ். கூடுதலாக பழைய டிவைஸில் பார்த்திங்கன்னா த்ரெட் ஹோல்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். புது டிவைஸை வந்து எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். என்னென்னா காம்பேக்ட் கார்டு. ரெசிஸ்டர் சிம்பிள் வந்து ஒமேகா. இந்த சிம்பிளை தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா நாடும் பயன்படுத்துது ஒமேகான்றது. பிறகு பார்த்திங்கன்னா இப்போ மல்டிமீட்டர் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. இதில் வந்து லெஃப்ட் சைட் வந்து ஓம்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கு. அந்த ஓம்ஸில் கீழே இருந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே போகும். கீழே ஸ்மால் வேல்யூ, மேலே பிக் வேல்யூ இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெசிஸ்டருன்ற உள்பகுதியாக பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணுங்கள். ஒரு பக்கம் கரண்ட் வோல்டேஜ் சார்ஜ் நிறைய இருக்குது, இன்னொரு பக்கம் சார்ஜ் குறைய இருக்குது. என்னத்துக்காண்டி இப்படி இருக்கிறது? ஏனெண்டா ரெசிஸ்டர் வந்து எப்பயுமே கரண்ட்டை லிமிட் பண்ணும். என்னத்துக்காண்டி கரண்ட்டை லிமிட் பண்ணுறாருந்தா, உங்களோட டிவைஸ் எல்இடியோ ஏதாவது ஒரு ஃபேன் ஏதாவது ஒன்று மாற்றிருந்தீங்கன்னா கரண்ட் வந்து ஒரு அளவு கரண்டை தான் அது தாக்க பிடிக்கும். அதுக்கு மேலே போயிட்டுன்னா அது வெடிக்கும். இதே இன்னொரு விஷயம் வந்து ரெசிஸ்டர் முக்கியமான ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜை டிவைடிங் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு 3 வோல்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த 3 வோல்ட்டை 2 ரெசிஸ்டரை வச்சு பார்லலாக 1.5 வோல்ட்டு 1.5 வோல்ட்டுன்னு பிரித்து நாங்கள் எங்களோட தேவைக்கு பயன்படுத்தலாம். இது வந்து நிறைய சர்க்யூட்டில் இப்படி பாவிச்சிருக்காங்க. இதை வோல்டேஜ் டிவைடர்னு சொல்லுவீங்க. இதை பற்றி நாங்கள் இன்னும் வீடியோக்களை வர வீடியோக்களை பார்ப்போம். இப்போ ஓம்ஸ் லோக்குள்ளே போனோம்னா ஓம்ஸ் லோ வந்து முக்கியமான சப்ஜெக்ட். இது வந்து V = E × R. இதுதான் எலக்ட்ரானிக் இந்த பாஸ் பேஸ் இதுதான் எலக்ட்ரானிக் இதை வச்சு தான் கூடுதலாக ரெசிஸ்டர் எல்லாம் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். ரெசிஸ்டர்ஸ், வோல்டேஜ், பிறகு வந்து ஆம்பியர், அதாவது கரண்ட், இதெல்லாம் நாங்கள் கால்குலேட் பண்ணுறது இதுதான். இது இம்பார்ட்டண்ட்டானது ஒரு ஃபார்முலா. இதை வந்து எல்லா சின்ன பிள்ளைகள் எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வச்சுப்பாங்க. இதை நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நீங்கள் ரெசிஸ்டர் டைப்பை பார்க்குறீங்க. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதை பற்றி நாங்கள் இன்னும் வருங்காலத்தில் வீடியோக்களை போடலாம். ரெசிஸ்டர் டைப்பில் 3 ரெசிஸ்டர் டைப் இருக்குது. பிறகு நீங்கள் இப்போ பார்த்து கொண்டதுக்கு ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர், அதான் முக்கியமாக பேசிக்கான ஒன்று. மோஸ்ட்லி எல்லா சர்க்யூட்லேயும் இருக்கிறது. மோஸ்ட்லி எல்லா சர்க்யூட்லேயும் இருக்கும். அடுத்தது வேரியபிள் ரெசிஸ்டர்னாலே பொட்டன்ஷியல் மீட்டர் தான் அதுக்கு வரும். இது வந்து எப்பயுமே சவுண்ட் சிஸ்டம் நாங்கள் நினைச்சதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வேரியபிள் ரெசிஸ்டர். இதையும் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதர் டைப் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போட்ட ரெசிஸ்டர், அப்படியான ரெசிஸ்டரை தான் அதர் டைப் ஆஃப் ரெசிஸ்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்ஸ் வந்து கார்பன் காம்போசிஷன் வந்து ஒரு டைப் ஆன ரெசிஸ்டன்ஸ். அதுக்குள்ளே கார்பன் காம்போனன்ட் இருக்கும், கார்பன் மெட்டல். அதே மாதிரி கார்பன் ஃபிலிமால் சுற்றி கார்பன் இருக்கும். இப்படி நிறைய டைப் இருக்குது. மெட்டல் ஆக்சைடு ஃபிலிம், வயர் பவுண்டட் ரெசிஸ்டர், சர்ஃபேஸ் மவுண்ட் ரெசிஸ்டர். இப்போ இதை பற்றிலாம் நான் கூடுதலாக விரிவாக சொல்ல ஆசைப்படலை, என்னென்னா வீடியோ லாங்காக போயிடுமெண்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு சர்க்யூட் இருக்குது. இந்த சர்க்யூட் வந்து 5 வோல்ட்டில் வந்து கரண்ட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நடுவில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருக்குது. அந்த லைட் உடையாமல் இருக்கணும்னா அது குறிப்பிட்ட கரண்ட்டை ஆம்பியரை தாண்டக்கூடாது. அதாவது 1 மில்லி ஆம்பியர்னு வைங்க. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து வோல்டேஜும் ரெசிஸ்டர் அதாவது ஓம்ஸையும் கண்டுபிடிப்போம். வாங்க போ. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்இடி வந்து 20 மில்லி ஆம்ஸ், வோல்டேஜ் 5 வோல்ட், ரெசிஸ்டர் வந்து எங்களுக்கு தெரியாது. அதனால் நான் வந்து அதை குறி போட்டு அதை வந்து நான் சர்க்கிள் பண்ணி கண்டுபிடியில் கிறுக்கி வச்சுருக்கேன். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் வந்து ஓம்ஸ் லோவை பயன்படுத்திருக்கேன். V/I. பிறகு அந்த வோல்டேஜ் வந்து எல்இடி வோல்டேஜை நான் மைனஸ் பண்ணியிருக்கிறேன். எல்இடி வோல்டேஜ் வந்து 1
0.3 வோல்டேஜ். அதை வந்து 5 வோல்ட்டோட மைனஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 0.02 20 மில்லி ஆம்பை வந்து ஆம்பரில் கன்வெர்ட் பண்ணி போட்டு வர்றது ஆன்சர் தான் 185 ஓம்ஸ் வருது. 20 மில்லி ஆம்பா அது வந்து 185 ஓம்ஸ். பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இவ்வளோ தான் 185 ஓம்ஸ். 185 ஓம்ஸை போட்டிங்கன்னா 5 வோல்ட்டுக்கு 20 மில்லி ஆம்ப் வரும். பிறகு வந்து ரெசிஸ்டருக்கு இந்த வோல்டேஜ் வந்து 3 5 மைனஸ் 1/3 3/7 வோல்டேஜ். இதை நீங்கள் ஒரு மல்டிமீட்டரை வச்சு வோல்ட்மீட்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3/7 வோல்ட்ஸ் வரும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது கலர் கோட். ரெசிஸ்டர் கலர் கோட்டை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிறகு வந்து மறக்காமல் எலக்ட்ரோஜியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.